மத்திய பிரதேசத்துல இதுவரைக்கும் இல்லாத அளவுல அதிக அளவிலான புலிகளினுடைய உயிரிழப்பு இந்த ஆண்டு தான் இருந்திருக்கு அப்படிங்கிற செய்திகள் வெளியாகி இருக்கு. இந்த ஒரு வருடத்துல மட்டுமே கிட்டத்தட்ட 54 புலிகள் வந்து உயிரிழந்திருக்கு. பொதுவாகவே மத்திய பிரதேசத்தை புலிகளினுடைய மாநிலங்கள் அப்படின்னு குறிப்பிடுறது உண்டு. அப்படி இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்துல ஒரு வருடத்திற்கு இவ்வளவு புலிகள் உயிரிழந்திருக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு விஷயமா தான் பார்க்கப்படுது. அது மட்டும் இல்லாம அதுல நம்ம பார்க்க வேண்டிய இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, 57% உயிரிழப்புகள் வந்து இயற்கைக்கு மாறான உயிரிழப்புகளா இருக்கு அப்படிங்கிறது நமக்கு அதிகாரப்பூர்வ அறிக்கைகளின் மூலியமா தெரிய வந்திருக்கு. இதே மத்திய பிரதேசத்துல கடந்த 2021வது ஆண்டுல 34 புலிகளும், 22வது ஆண்டுல 43 புலிகளும், 23ல 35 புலிகளும், 2024வது வருஷத்துல 46 புலிகளும் உயிரிழந்திருக்கு. இந்த வருஷமும் இன்னும் இந்த வருஷம் முடிவு பெறாம இருக்கும்போதே 54 புலிகள் வந்து உயிரிழந்திருக்கு. இது குறித்து சுற்றுச்சூழல் ஆய்வாளர்களும், வனவிலங்கு ஆய்வாளர்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, மத்திய பிரதேச வனத்துறையினுடைய அலட்சியமான போக்கு தான் இதுக்கு ஒரு முக்கிய காரணமாகவே அமைஞ்சிருக்கு அப்படின்னு அவங்க குற்றச்சாட்டுகள முன்வைக்கிறாங்க. ஏன் அப்படின்னா, அதாவது வேட்டைக்கு போகக்கூடியவர்கள் மின்சார கம்பிகளை பயன்படுத்தி விலங்குகள வேட்டையாடுறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காங்க. ஆனா, இது குறித்து எந்த ஒரு முழுமையான ஒரு விசாரணையுமே வனத்துறை எடுக்கிறது கிடையாது. குறைந்தபட்சம் ஒரு எஃப்ஐஆர் கூட பதிவு பண்றது கிடையாது அப்படின்னு நெறைய குற்றச்சாட்டுகள அடுக்கிக்கிட்டே போறாங்க. இது குறித்து அந்த வனத்துறை என்ன சொல்றாங்க அப்படின்னா, புலிகளோட சண்டையின் காரணமா தான் இந்த இறப்பு அதிகமா ஏற்படுது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா, இது நம்பக்கூடிய வகையில இல்ல அப்படின்னு சொல்லக்கூடிய சுற்றுச்சூழல் ஆய்வாளர்கள், சிறுத்தைகள்லயுமே நெறைய உயிரிழப்புகள் ஏற்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செய்திகளின் வழியில வச்சு பார்த்தோம் அப்படின்னா, இந்த 1 மாத காலகட்டத்திலேயே மத்திய பிரதேசத்துல கிட்டத்தட்ட 4 சிறுத்தை வந்து உயிரிழந்திருக்கு. அப்படி இருக்கும்போது, பொதுவாகவே அங்க வனவிலங்குகளினுடைய அந்த பாதுகாப்பு அப்படிங்கிறது ரொம்பவே குறைவானதா தான் இருக்கு அப்படிங்கிறத நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. பொதுவாகவே ஒரு காடு வளமையா இருக்கு அப்படிங்கிறது, அங்க இருக்கக்கூடிய அந்த புலிகளினுடைய எண்ணிக்கைய வச்சு தான் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். புலிகள் எவ்வளோ அதிகமா இருக்கோ, அந்த அளவுக்கு அந்த காடு வந்து நல்ல ஒரு வளமான காடா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த புலிகளாக இருந்தாலும் சரி, மற்ற வனவிலங்குகளாக இருந்தாலும் சரி, அவற்றை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அப்படிங்கிறது இந்த அரசாங்கத்துக்கு இருக்கு. இது குறித்து உடனடியான நடவடிக்கை எடுக்கல அப்படின்னா, உணவு சங்கிலியிலேயே மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும்.